யோபுவின் நண்பர்களின் வார்த்தைகள் அவனை குறையுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்து தேவனிடத்திலே கெஞ்சி கேட்கும் ஒரு நிலைமைக்கு அவனை வழிநடத்தியிருக்க வேண்டும். ஆனால் யோபுவின் வார்த்தைகளெல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது உண்மையான நொறுங்குண்ட ஒரு இருதயமும் தன்னைத்தான் தாழ்த்தும் மனப்பக்குவமும் அங்கே இல்லை என்பதை தான் பார்க்கிறோம். கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான வேத ஆராய்ச்சி நேயர்களை இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். கடந்த நிகழ்ச்சியிலே நாம் யோபு 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 11ஆம் அதிகாரம் 5ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொண்டோம். அந்த பாடத்திலே யோபுவிற்கும் தேவனுக்கும் இடையிலே அன்றைக்கு மத்தியஸ்தர் ஒருவனும் இல்லாதபடியினாலே எந்த ஒரு மனிதனும் தேவனுக்கு முன்பாக யோபுவிற்காக பேச முடியவில்லை என்றும், நாம் நேசிக்கும் ஒருவர் வேதனைகளின் வழியாக கடந்து பாடுகளின் வழியாக வரும்போது நாமே காரணங்களை யூகித்து கொண்டு அவர்களை தவறாக குற்றஞ்சாட்டக்கூடாது என்றும் கற்றுக்கொண்டோம். இன்று நாம் யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் வசனங்கள் வரை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இந்த பாடத்திலே சோப்பார் யோபுவிடம் கூறியது என்ன? தேவனை எவ்வாறு நாம் அறிந்து கொள்ள முடியும்? யோபு தன் நண்பர்களை பார்த்து என்ன குற்றம் சாட்டினார் என்பதை அறிந்து கொள்ள தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருங்கள். கர்த்தருடைய வார்த்தைக்காக அவளோடு காத்திருக்கிற உங்களை இயேசு கிறிஸ்துவின் இன்பமான நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இந்நாட்களிலே நாம் யோபுவின் புத்தகத்தை கற்று வருகிறோம். இன்று யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் முதல் சிந்திக்கப் போகிறோம். 8ஆம் அதிகாரத்திலே பில்தாத் பேசிய வார்த்தைகளுக்கு 9ஆம் 10ஆம் அதிகாரங்களிலே யோபு பதில் கூறினார். இப்பொழுது நாகமாத்தியனாகிய சோப்பார் யோபுவை பார்த்து பேச ஆரம்பிக்கிறார். இவருடைய வார்த்தைகளும் யோபுவை குத்துகிறதாயிருக்கிறது. யோபு 11ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம், உமக்கு ஞானத்தின் இரகசியங்களை வெளிப்படுத்தினால் நலமாயிருக்கும். உள்ளபடி பார்த்தால் அது இரட்டிப்புள்ளதாயிருக்கிறது. ஆகையால் உம்முடைய அக்கிரமத்திற்கேற்றபடி தேவன் உம்மை தண்டிக்கவில்லை என்று அறிந்து கொள்ளும். இப்பொழுது சோப்பார் யோபுவினிடத்திலே சொல்லும் வார்த்தைகள் அவருக்கு ஆறுதல் கொடுக்கும் வார்த்தைகள் அல்ல, மேலும் மேலும் அடி கொடுக்கும் வார்த்தைகளாயிருக்கிறது. யோபுவே, உமக்கு வரவேண்டிய தண்டனையிலே பாதி கூட இன்னும் வரவில்லை என்பது போல பேசுகிறார். உண்மையாகவே இது மிகவும் கடினமான வார்த்தைகள்தான். சோப்பார் என்ன சொல்கிறார்? யோபுவே, நீர் பாடுபடுவதற்கான காரணம் நாங்கள் நினைத்ததை விட மிகவும் கேடாக நீர் பாவம் செய்திருக்கிறீர் போல் அல்லவா தெரிகிறது என்கிறார். யோபுவினுடைய நிலைமைக்கு சோப்பாரின் வார்த்தைகள் கொஞ்சமும் உதவி செய்யவில்லை. நாம் மனதிலே கொள்ள வேண்டிய ஒரு காரியம், இந்த எல்லா காலகட்டங்களிலேயும் யோபு மிகவும் வியாதிப்பட்டவராக வேதனையின் மத்தியிலேதான் இருந்தார். தான் சீக்கிரமாக மரித்து போவேன் என்ற எண்ணமுள்ளவராகவே இருந்தார். யோபு 11ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனுடைய அந்தரங்க ஞானத்தை நீர் ஆராய்ந்து சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நீர் அறியக்கூடுமோ? இது மிக உன்னதமான ஒரு வாக்கியம். ஆனால் இந்த உண்மையை யார் அறியாமல் இருக்கிறார்கள்? பின்னாலே யோபு பதில் சொல்லும் பொழுது இவை எல்லாம் எல்லாருக்கும் தெரியும் என்று கூறப்போகிறார். தேவனை எந்த ஒரு மனிதனும் ஆராய்ந்து கண்டுபிடிக்க முடியாது. தேவனே தம்மை வெளிப்படுத்துகிறவராயிருக்கிறார். தேவன் தன்னை குறித்து வெளிப்படுத்தி இருக்கிற காரியங்கள் மூலமாகத்தான் அவரை நாம் அறிந்து கொள்ள முடியும். தேவன் தம்மை குறித்து மிக குறைவாகவே நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். ஆனால் அப்படி அவர் குறைவாக அவரை குறித்து வெளிப்படுத்தியிருக்கிற காரியமே மிகவும் பெரிய ஒரு வெளிப்பாடாயிருக்கிறது. கொலம்பஸ் தேடி தன்னுடைய பிரயாணத்தை ஆரம்பித்தது போல ஒரு மனிதன் தேவனை தேடி கண்டுகொள்ளவே முடியாது. வானத்திலே ராக்கெட்டிலே நீங்கள் புறப்பட்டு போனாலும் தேவனை கண்டுகொள்ள முடியாது. ரஷ்ய விண்வெளி வீரர்கள் முன்னாட்களிலே விண்ணிலே சென்றபொழுது நாங்கள் அங்கே தேவனை காணவில்லை என்று அறிக்கையிட்டார்கள். ஏன் அவ்வாறு சொன்னார்கள்? தேவன் அங்கே வானவெளியிலே இருக்கிறார் என்று நினைத்து கொண்டார்கள். வானத்திலே மற்ற கிரகங்களையும் துணைக்கோள்களையும் ஆராய்வதற்கான விண்கலன்களை மனிதன் ஆங்காங்கே சுற்றவிடலாம். ஆனால் அவைகள் தேவனை கண்டுபிடிக்க முடியாது. மனிதன் மைக்ராஸ்கோப்பு மூலமாகவோ தொலைநோக்கி மூலமாகவோ ஆராய்ந்தும் தேவனை கண்டுகொள்ள முடியாது. தேவனே தன்னை ஒரு மனிதனுக்கு வெளிப்படுத்த வேண்டும். இதுதான் சோப்பாருடைய உன்னதமான ஒரு அறிக்கை. ஆனால் இது யோபுவிற்கும் புதிய ஒரு செய்தி அல்ல. யோபு 11ஆம் அதிகாரம் 8-9 வசனங்கள்,
அது வானபரியந்தம் உயர்ந்தது. உம்மால் என்ன ஆகும்? அது பாதாளத்திலும் ஆழமானது. நீர் அறியக்கூடியது என்ன? அதன் அளவு பூமியை பார்க்கிலும் நீளமும் சமுத்திரத்தை பார்க்கிலும் அகலமுமாயிருக்கிறது. இங்கே சோப்பார் தேவனை குறித்த உன்னதமான ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்கிறார். ஆனால் இது எந்த விதத்திலேயும் யோபுவின் தேவையை சந்திக்க முடியாதது. நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, தேவனுடைய சம்பூரணம் வான பரியந்தம் உயர்ந்தது. தேவன் உங்களுடைய எல்லா தேவைகளையும் சந்திக்க சர்வ வல்லமை உள்ளவர். சர்வ வல்லவருடைய சம்பூரணத்தை நாம் அளவிடவே முடியாது. எனவே அவர் நமக்கு கொடுக்க முடியாத எதையும் நாம் அவரிடத்திலே கேட்க முடியாது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். யோபு 11 அதிகாரம் 10 முதல் 12 வரை கவனியுங்கள். அவர் பிடித்தாலும் அவர் அடைத்தாலும் அவர் நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்தினாலும் அவரை தடை பண்ணுகிறவன் யார்? மனுஷருடைய மாயத்தை அவர் அறிவார். அக்கிரமத்தை அவர் கண்டும் அதை கவனியாதிருப்பாரோ? புத்தி இல்லாத மனுஷன் காட்டுக்கழுதை குட்டிக்கு ஒப்பாக பிறந்திருந்தாலும் பெருநெஞ்சுள்ளவனாயிருக்கிறான். இங்கே சோப்பார் யோபுவை குறித்து தான் பேசுகிறார், தன்னை குறித்தல்ல. சோப்பாருடைய எண்ணம் என்ன? எல்லா கேள்விகளுக்கும் விடை தன்னிடத்திலே இருக்கிறது என்றுதான் சோப்பார் நினைத்தார். யோபு 11 அதிகாரம் 13-14 நீர் உம்முடைய இருதயத்தை ஆயத்தப்படுத்தி உம்முடைய கைகளை அவருக்கு நேராக விரித்தால் நலமாயிருக்கும். உம்முடைய கையிலே அக்கிரமம் இருந்தால் அதை தூரத்தில் அகற்றிவிட்டு அநியாயம் உம்முடைய கூடாரங்களில் வாசமாயிருக்க விட்டாதிரும். மீண்டுமாக யோபு எதையோ மறைக்கிறார் என்ற அடிப்படையிலே சோப்பார் பேசுகிறார். யோபுவினுடைய வாழ்க்கையிலே இரகசிய பாவம் இருக்கிறது என்கிறார். யோபுவினுடைய 3 நண்பர்களுமே யோபு எதையோ மறைக்கிறார் என்றுதான் எண்ணிக்கொண்டார்கள். ஆனால் உண்மையிலே தங்கள் வாழ்க்கையை விட்டு அகற்ற வேண்டிய எதையுமே யோபு உணரவில்லை. என்றாலும் அங்கே ஒரு காரியம் இருக்கிறது. அதை நாம் பின்னாலே பார்க்க போகிறோம். யோபு 11 அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கிறேன். அப்பொழுது உம்முடைய முகத்தை மாசில்லாமல் ஏறெடுத்து பயப்படாமல் திடன் கொண்டிருப்பீர். அப்பொழுது நீர் வருத்தத்தை மறந்து கடந்து போன தண்ணீரைப் போல் அதை நினைப்பீர். அப்பொழுது உம்முடைய ஆயுசு காலம் பட்ட பகலை பார்க்கிலும் பிரகாசமாயிருக்கும். இருளடைந்த நீர் விடியற்காலத்தைப் போல் இருப்பீர். இங்கே சோப்பார் சொல்வது என்ன? உம்முடைய உள்ளத்திலே உம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிற அக்கிரமத்தை நீர் தூரத்திலே அகற்றிவிட்டு அந்த குறிப்பிட்ட பாவத்தை குறித்து செயல்பட்டுவிட்டு நீர் வாக்குவாதம் செய்யாமல் அமைதலாயிருப்பீர் என்றால் தேவன் உம்முடைய ஜெபத்திற்கு பதில் கொடுத்து உம்மை மீட்டெடுப்பார் என்கிறார். யோபு 11 அதிகாரம் 20 துன்மார்க்கருடைய கண்கள் பூத்து போய் அவர்கள் அடைக்கலம் அவர்களை விட்டு ஒளிந்து அவர்கள் நம்பிக்கை சாகரவன் சுவாசம் போல் அழிந்து போகும் என்றான். யோபுவே, உம்முடைய ரகசியமான பாவத்தை நீர் அறிக்கை செய்யாவிட்டால் தேவனுடைய நியாய தீர்ப்பு நிச்சயமாக உம்மேல் பூரணமாய் வரும். இதோடு கூட சோப்பாரின் இந்த உரை நிறைவடைகிறது. ஆனால் அது யோபுவிற்கு உதவி செய்யவில்லை. யோபுவை மீண்டும் மீண்டும் தாக்குவதாகவே இருந்தது. யோபுவின் 3 நண்பர்களும் தங்களுக்கு மனதிலே வந்ததையெல்லாம் பேசிவிட்டார்கள். இப்பொழுது யோபு பதில் சொல்லப் போகிறார். அவருடைய பதில் மிக நீண்ட ஒரு பதிலாய் இருக்கப் போகிறது. 12, 13, 14 இந்த 3 அதிகாரங்களிலேயும் யோபுவின் இந்த பதிலை நாம் வாசிக்கிறோம். நீண்ட இந்த யோபுவின் பதிலோடு கூட முதல் சுற்று பேச்சு நிறைவடைகிறது. ஞாபகத்திலே வைத்துக் கொள்ளுங்கள், யோபுவின் நாட்களிலே மக்கள் அறிவின் அடிப்படையிலே திறமையாக பேசுவதிலே போட்டி போடுவதை விரும்பினார்கள். இன்றைக்கு அதிக அளவிலான பேச்சுகளை விட சரீர பலத்தையும் அறிவின் பலத்தையும் செயலிலே காண்பிக்கும் போட்டிகள் தான் நடைபெறுகின்றன. யோபு 12 அதிகாரம் முதல் 2 வசனங்கள். யோபு பிரதியுத்தரமாக, ஆம், நீங்களே ஞானமுள்ள ஜனங்கள், உங்களுடனே ஞானம் சாகும். யோபு தனது நண்பர்களுடைய வார்த்தைகளை கேட்டு அவர்களை குத்தி காட்டுவது போல பேசுகிறார். நீங்கள் எல்லா காரியத்திற்கும் விடை உங்களிடத்தில் இருக்கிறது என்று நினைத்து கொண்டிருக்கிறீர்கள், உங்களுடனே ஞானமும் சாகும் என்கிறார். ஏனென்றால் யோபுவிற்கு எதுவும் தெரியாது, தங்களுக்குத்தான் எல்லாம் தெரியும் என்பது போல அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள். யோபு 12 அதிகாரம் 3 உங்களைப் போல எனக்கும் புத்தி உண்டு, உங்களிலும் நான் தாழ்ந்தவன் அல்ல, இப்படிப்பட்டவைகளை அறியாதவன் யார்? பிரியமானவர்களே, யோபுவின் நண்பர்கள் அறிந்திருந்த அளவு யோபுவிற்கும் தெரியும். ஆனால் பிரச்சனை என்னவென்றால், யோபுவின் நண்பர்கள் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற வார்த்தையை பேசவில்லை. இந்த பேச்சுவார்த்தைகளிலே முக்கியமான ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். அப்பொழுதுதான் அது எப்பொழுது வருகிறது என்பதை கண்டுகொள்ள முடியும். யோபு தன்னைத்தான் நிதானித்து அறிய
யோபுவை வழிநடத்த அறிந்திருக்க வேண்டியவர்கள் யோபு தன்னைத்தான் நீதிமான் என்று பேசும் ஒரு நிலைமைக்கு தள்ளிவிட்டு விட்டார்கள். அதாவது யோபுவின் மேலே அவர்கள் சாட்டின குற்றங்களின் விளைவாக யோபு தான் குற்றமற்றவன் என்று அவரை பேச வைத்தது. இந்த பிரச்சனையான சூழ்நிலையிலே தேவனை அவர்கள் அறிமுகப்படுத்தவில்லை. இரக்கமுள்ள கிருபையுள்ள தேவனை குறித்து அவர்கள் பேசவில்லை. விதிமுறைகளை கொண்ட தேவனை குறித்தே பேசினார்கள். தேவன் விதிமுறைகளை கொண்டவராயிருந்தாலும் அவர் கிருபையின் தேவனாகவும் இரக்கத்தின் தேவனாயும் இருக்கிறார். அவர்கள் அனுபவங்களை குறித்து பேசினார்கள், பாரம்பரியத்தை குறித்து பேசினார்கள், சட்ட திட்டங்களை குறித்து பேசினார்கள். ஆனால் உண்மையான சத்தியத்தை அவர்கள் கொண்டு வரவில்லை. யோபுவிற்கு எதிரான குற்றச்சாட்டுகளை அவர்கள் கொண்டு வந்த பொழுது யோபு தன்னைத்தானே நீதிமான் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டார். யோபு தன்னைத்தான் நிதானித்து அறிய துவங்கும் பொழுது தேவனை அவர் நியாயம் தீர்க்கிறதில்லை. இவ்வளவு நேரம் யோபு பேசிய காரியங்களை கேட்கும் பொழுது தேவன்தான் தவறான காரியத்தை செய்திருக்கிறார், தேவனே குற்றவாளி என்பது போல தெரிந்தது. பிரியமானவர்களே, அநேகர் இன்றைக்கும் தங்களுடைய பாடுகளுக்கும் துன்பங்களுக்கும் இவ்வாறு தான் பதில் உரைக்கிறார்கள். அநேக கிறிஸ்தவர்களும் கூட தங்கள் பிரச்சனைக்கு காரணம் தேவனே என்கிறார்கள். நண்பர்களுடைய வார்த்தைகள் யோபு தன்னைத்தான் குறையுள்ளவன் என்று ஏற்றுக்கொள்ளும்படி செய்து தேவனிடத்திலே கெஞ்சி கேட்கும் ஒரு நிலைமைக்கு கொண்டு வந்திருக்க வேண்டும். யோபுவினுடைய வார்த்தைகளை எல்லாம் நாம் கவனிக்கும் பொழுது உண்மையான நொறுங்குண்ட இருதயமும் மனத்தாழ்மை உள்ள இருதயமும் அங்கே காணப்படவில்லை என்பதை பார்க்கிறோம். யோபுவினுடைய நண்பர்களின் வார்த்தைகள் பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து ரோமர் 7:18 1 கொரிந்தியர் 15:10 பேசுவது போல பேசச் செய்யவில்லை. பவுல் அப்போஸ்தலன் தன்னை குறித்து சொல்லும் பொழுது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறதில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன் என்று கூறினார். 1 கொரிந்தியர் 15:10 சொல்லும் பொழுது நான் அல்ல, என்னுடனே இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்தது என்று கூறியிருக்கிறார். இன்றைக்கு பல கிறிஸ்தவர்கள் தாங்கள் யார் என்று பெருமை பேசுகிறார்கள். அவர்கள் இதுவரை என்னெல்லாம் செய்திருக்கிறார்கள் என்று சொல்ல விரும்புகிறார்கள். எந்த அளவு நாங்கள் காணிக்கை கொடுத்திருக்கிறோம் என்று பேச விரும்புகிறார்கள். இவ்வாறு அவர்கள் பேசுவதனாலே தேவன் ஏதோ பெற்றுக்கொள்ளும் நிலைமையிலே இருக்கிறார் என்றும் இவர்கள் கொடுக்கும் ஒரு அந்தஸ்திலே இருக்கிறார்கள் என்பது போலவும் தோன்றுகிறது. அதாவது தேவனை விட இவர்களே உயர்ந்தவர்கள் என்பது போல பேசுகிறார்கள். பிரியமானவர்களே, இன்றைக்கு நாம் சரியான வகையிலே தேவனுக்கு சாட்சியாக இல்லை. எப்பொழுது நாம் நம்முடைய குறைகளை உணர்ந்து கொண்டவர்களாக நாம் குற்றவாளிகள், தேவன் நீதிபரர் என்பதை அறிக்கையிடுகிறோமோ, தேவனே உயர்த்தப்பட வேண்டியவர், துதி ஸ்தோத்திரங்களுக்கு பாத்திரர் அவரே என்பதை வெளிப்படுத்துகிறோமோ, அப்பொழுதுதான் தேவனுடைய நாமம் மகிமைப்படும். இது இந்த புத்தகத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பாடமாகும். யோபு 12:4-5 கவனியுங்கள். என் சிநேகிதரால் நான் நிந்திக்கப்பட்டு தேவனை நோக்கி பிரார்த்திப்பேன், அவர் எனக்கு மறு உத்தரவு அருள்வார். உத்தமனாகிய நீதிமான் பரியாசம் பண்ணப்படுகிறான். ஆபத்துக்குள்ளானவன் சுகமாயிருக்கிறவனுடைய நினைவில் இகழ்ச்சி அடைகிறான். கால் இடறினவர்களுக்கு இது நேரிடும். யோபு மிகவும் வியாதிப்பட்டவராயிருக்கிறார். என்றாலும் இந்த 3 மனிதர்களையும் சமாளிக்கிறார். அவர் சொல்லுவது என்ன? நீங்கள் மூவரும் நல்ல ஒரு வசதியான நிலைமையில இருந்து கொண்டு எனக்கு நீங்கள் ஆலோசனை கொடுக்க முற்படுகிறீர்கள். ஆனால் நானோ விழுந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு வார்த்தையும் உங்களிடத்தில் இல்லையே என்கிறார். போதகர் ஒருவர் தனது அனுபவத்தை குறித்து சொல்லும் பொழுது எப்படி தான் வியாதியஸ்தர்களை பார்க்க செல்லும் பொழுது ஒரு இயந்திரமான பழக்கம் நமக்கு வந்து விடுகிறது என்பதை எழுதியிருக்கிறார். பல முறை அவர் வைத்தியசாலைகளுக்கு சென்று வியாதி உள்ளவர்களை சந்தித்து ஜெபிக்கும் பொழுதும் மரண தருவாயில் இருக்கிறவர்களை கூட ஆண்டவர் உங்களோடு இருக்கிறார், ஆண்டவர் உங்களை வழிநடத்துவார் என்று பேசி ஜெபித்துவிட்டு அங்கே இருந்து அவர் கடந்து வந்திருக்கிறார். ஒரு நாள் அவர் வைத்தியசாலைக்கு சென்றார். யாரையும் பார்ப்பதற்காக அல்ல, புற்றுநோயினாலே பாதிக்கப்பட்டவராக அறுவை சிகிச்சைக்காக அவர் ஆஸ்பத்திரியிலே படுத்திருக்கும் பொழுது அவரை பார்க்க வந்தவர்கள் அவரோடு பேசினார்கள், ஜெபித்தார்கள். அவர்கள் கடந்து போய்விட்டார்கள். ஆனால் நான் கடந்து போகவில்லையே, அங்கேதானே இருந்தேன். அது உண்மையாகவே ஒரு வித்தியாசமான அனுபவம்தான் என்று எழுதியிருக்கிறார். அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் அவர் தன்னோடு ஆறுதலான வார்த்தைகளை பேச, தன்னை ஆறுதல் படுத்த யாராவது தேவை என்பதை உணர்ந்தார். இப்பொழுது யோபு இருக்கும் நிலைமையும் அதுதான். இந்த அதிகாரத்தின் மீதி பகுதியிலே அப்படிப்பட்ட உயர்வான ஞானம் தன்னுடைய நண்பர்களிடத்திலே இல்லை என்று சொல்கிறார். அவர்களுக்கு தேவனை குறித்து தெரிந்திருக்கவில்லை. தேவனுடைய வல்லமையை குறித்தும் மனிதனுடைய வாழ்க்கையிலே அவர் எப்படி செயல்படுகிறார் என்பதை குறித்தும்
யோபு தனக்கு தெரியும் என்கிறார். இப்பொழுது அவருடைய வார்த்தைகள் மிக கசப்பு நிறைந்ததாய் இருக்கின்றன. அவருடைய நண்பர்கள் அவர்களுக்கு உதவி செய்யவில்லை. இப்பொழுது நேராக தேவனிடத்திலே அவர் பேச வாஞ்சிக்கிறார். பாருங்கள், யோபு 13ஆம் அதிகாரம் முதல் 2 வசனங்கள். இதோ இவை எல்லாவற்றையும் என் கண் கண்டு என் காது கேட்டு அறிந்திருக்கிறது. நீங்கள் அறிந்திருக்கிறதை நானும் அறிந்திருக்கிறேன். நான் உங்களுக்கு தாழ்ந்தவன் அல்ல. யோபுவின் நண்பர்கள் வெளிப்படுத்தின எல்லா உண்மைகளும் யோபுவிற்கும் தெரியும். யோபுவிற்கு இதற்கு முன் தெரிந்திராத எதையுமே அவர்கள் சொல்லவில்லை. எந்த விதத்திலுமே யோபுவிற்கு அவர்கள் உதவி செய்யவில்லை. யோபு 13ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். சர்வ வல்லவரோடே நான் பேசினால் நல்லது, தேவனோடே நியாயத்திற்காக வழக்காட விரும்புவேன். இப்பொழுது தனது நண்பர்களை தாண்டி யோபு தேவனிடத்திலே நேரடியாக வாதிட விரும்புகிறார். தேவனுடைய இரக்கத்தை குறித்தும் கிருபை குறித்தும் தேவன் யோபுவிற்கு உதவி செய்ய விரும்புகிறார். இதை மட்டும் சொல்லக்கூடிய யாராவது அங்கே இருந்திருப்பார்கள் என்றால் எவ்வளவு நன்றாயிருந்திருக்கும். யோபு 13:4. நீங்கள் பொய்யை பிணைக்கிறவர்கள், நீங்கள் எல்லாரும் காரியத்துக்கு உதவாத வைத்தியர்கள். தன்னுடைய நண்பர்களை பார்த்து வியாதியை கண்டுபிடிக்க முடியாத வைத்தியர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார். அவர்கள் எப்படிப்பட்ட வைத்தியராக இருக்கிறார்கள் என்றால், சர்க்கரை வியாதி உள்ள ஒரு மனிதனுடைய நுரையீரலை எடுத்துவிட்டால் வியாதி சரியாகிவிடும் என்று சொல்லுகிறவர்களைப் போல இருக்கிறார்கள். கவனிக்க வேண்டிய காரியத்தை கவனிக்க தவறிவிட்டார்கள். யோபு 13:5. நீங்கள் பேசாமல் இருந்தால் நலமாகும், அது உங்களுக்கு ஞானமாயிருக்கும். இப்பொழுது அவர்கள் செய்யத்தக்க சிறந்த காரியம் அவர்கள் அமைதலாயிருப்பது என்கிறார். அவர்களுடைய வார்த்தைகளை எல்லாம் விட யோபு தான் சிறந்திருப்பதாக சொல்லுகிறார். யோபு 13ஆம் அதிகாரம் 6ஆம் 7ஆம் வசனங்கள். நீங்கள் என் நியாயத்தை கேட்டு என் உதடுகள் சொல்லும் விசேஷங்களை கவனியுங்கள். நீங்கள் தேவனுக்காக நியாயக்கேடாய் பேசி அவருக்காக வஞ்சகமாய் வசனிக்க வேண்டுமோ? இப்பொழுது யோபு நண்பர்களுக்கு எதிராய் பேசுகிறார். யோபுவின் வாழ்க்கையிலே ஏதோ மறைவான பாவம் இருக்கிறபடினாலே தான் தேவன் யோபுவை நியாயம் தீர்க்கிறார் என்று அவர்கள் சொல்லும் பொழுது தேவனுடைய சார்பிலே அவர்கள் பேசினார்கள் என்று யோபு கூறுகிறார். தேவனுக்காக பேசினவர்கள் மிக சரியாக பேசவில்லை. அவர்கள் தேவனிடத்திலிருந்து வரும் பிரதிநிதிகள் இல்லை என்பதை யோபு அறிந்திருந்தார். உண்மையாகவே யோபு இருந்த நிலைமையை காணத்தக்கதாக யோபுவிற்கு அவர்கள் உதவி செய்திருப்பார்கள் என்றால் நன்றாயிருந்திருக்கும். அதற்கு பதிலாக யோபுவை தனக்காக வழக்காடும் ஒரு மனிதராக மாற்றிவிட்டார்கள். இவைகளெல்லாம் கவனிக்கும் பொழுது தேவனே குற்றவாளி போல, குற்றம் சாட்டப்பட்டவர் போல தெரிகிறது. யோபு 13ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வசனங்களை கவனியுங்கள். அவருக்கு முகதாட்சணியம் பண்ணுவீர்களோ? தேவனுக்காக வழக்காடுவீர்களோ? அவர் உங்களை ஆராய்ந்து பார்த்தால் அது உங்களுக்கு நலமாயிருக்குமோ? மனுஷனை பரியாசம் பண்ணுகிறது போல அவரை பரியாசம் பண்ணுவீர்களோ? நீங்கள் அந்தரங்கமாய் முகதாட்சணியம் பண்ணினால் அவர் உங்களை எவ்விதத்திலும் கண்டிப்பார். தேவனை குறித்து தவறாக அவர்கள் எண்ணம் கொண்டு தேவனுடைய சார்பிலே பேசுகிறோம் என்று தவறாக பேசினபடினாலே தேவன் அவர்களை தண்டிக்கப் போகிறார் என்று யோபு சொல்கிறார். யோபு 13ஆம் அதிகாரம் 11 முதல் 14 வரை வாசிக்கிறேன். அவருடைய மகத்துவம் உங்களை திடுக்கிட பண்ணாதோ? அவருடைய பயங்கரம் உங்களை பிடிக்க மாட்டாதோ? உங்கள் பேரை நினைக்க பண்ணும் அடையாளங்கள் சாம்பலுக்கு சரி, உங்கள் மேட்டிமைகள் சேற்று குவியர்களுக்கு சமானம். நீங்கள் மௌனமாயிருங்கள், நான் பேசுகிறேன். எனக்கு வருகிறது வரட்டும். நான் என் பற்களினால் என் சதையை பிடுங்கி என் பிராணனை என் கையிலே வைப்பானேன். இந்த எல்லா சூழ்நிலைகளின் மத்தியிலேயும் யோபுவின் விசுவாசம் உறுதியானதாயிருக்கிறது. யோபு தன்னுடைய நண்பர்களுடைய வார்த்தையினாலே குத்தப்பட்டார், வெட்டப்பட்டார். இப்பொழுது யோபுவிற்கு அந்நியர்களைப் போல அவர்கள் ஆகிவிட்டார்கள். யோபு 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை கவனியுங்கள். அவர் என்னை கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாயிருப்பேன். ஆனாலும் என் வழிகளை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன். பிரியமானவர்களே, இது யோபுவின் உன்னதமான ஒரு விசுவாச அறிக்கை. யோபுவினுடைய நண்பர்கள் யோபுவினிடத்தில் ஏதோ ரகசியமான ஒழுக்கக்கேடான ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் யோபு அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவத்தையும் கொண்டவராய் இல்லை. ஆனால் இங்கே பிரச்சனைக்கான ஒரு காரணத்தை பார்க்க ஆரம்பிக்கிறோம். கவனித்தீர்களா? யோபு என்ன சொன்னார்? நான் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே போய் என் வழியை அவருக்கு முன்பாக ரூபகாரம் பண்ணுவேன் என்று சொன்னார். அப்படி என்றால் பொருள் என்ன? நான் குற்றமற்றவன் என்பதை அவரிடத்திலே நிரூபிப்பேன் என்பது போல பேசினார்.
நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே போய் நான் நீதிமான் என்று வாதிட ஆரம்பிக்கிறானோ அந்த வினாடியிலேயே அவன் எல்லாவற்றையும் இழந்து போகிறவனாயிருக்கிறான். நீங்களும் நானும் அவருக்கு முன்னாலே நிற்கும் பொழுது அவருடைய கிருபைக்காகத்தான் நாம் கெஞ்ச முடியும். நம்முடைய பாவங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும். மன்னிப்பிற்காகத்தான் நாம் அவருடைய பாதத்திலே மண்டியிட முடியும். எந்த ஒரு வழக்கறிஞருடனும் கூட தேவனுக்கு முன்பாக நாம் நின்று நான் நிரபராதி, நான் குற்றமற்றவன் என்று நிரூபிக்கவே முடியாது. எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்று தேவன் கூறியிருக்கிற வார்த்தைக்கு எதிராக யாரும் எதையும் நிரூபிக்க முடியாது. பாவம் செய்கிற ஆத்மா சாகும் என்று வேதம் தெளிவாய் சொல்லியிருக்கிறது. இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் தேவன் மாற்றவில்லை. நாம் குற்றவாளிகள், தண்டிக்கப்பட வேண்டியவர்கள் என்பதற்கு எதிராக எந்த ஒரு வழக்கறிஞரும் நமக்காக வழக்காடி நாம் குற்றமற்றவர்கள் என்று நிரூபிக்கவே முடியாது. பிரியமானவர்களே, தேவனிடத்திலே நாம் செய்யக்கூடிய ஒரே ஒரு காரியம் அவருடைய பாதத்தண்டையிலே போய் நம்மை தாழ்த்தி மண்டியிட்டு அவருடைய இரக்கத்திற்காக, அவருடைய கிருபைக்காகத்தான் நாம் கெஞ்ச முடியும். தேவனிடத்திலே ஒரு கிருபாசனம் உண்டு. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் அங்கே தெளிக்கப்பட்டிருக்கிறபடினாலே அந்த கிருபாசனத்திலே நமக்கும் பங்கு உண்டு. என்னுடைய பாவத்திற்காகவும் உங்களுடைய பாவத்திற்காகவும் இயேசு விலைக்கரையும் செலுத்திவிட்டார். பிரியமானவர்களே, இந்த ஒரே காரணத்தினாலே மட்டுமே நானும் நீங்களும் தண்டனைக்கு தப்பித்துக் கொள்ள முடியும். இப்பொழுது தேவனை குறித்து சரியாக சொல்ல யோபுவிற்கு யாராவது தேவைப்படுகிறார்கள். தேவனுக்கு முன்பதாக யோபு வழக்காட முடியாது என்பதை யோபு உணர வேண்டும். தேவனுடைய கிருபைக்காகத்தான் யோபு கெஞ்ச வேண்டும் என்பதை யோபு கற்றுக்கொள்ள வேண்டும். யோபு 13:16 அவரே என் ரட்சிப்பு, மாயக்காரனோ அவர் சந்நிதியில் சேரான். யோபுவின் ஆத்மாவிலிருந்து ஒரு வெளிச்சம் இப்பொழுது பிரகாசிக்க ஆரம்பிக்கிறது. அவர் என்ன சொல்கிறார்? அவரே என்னுடைய ரட்சிப்பு என்கிறார். பிரியமானவர்களே, பழைய ஏற்பாட்டிலேயும் புதிய ஏற்பாட்டிலேயும் நமக்கு கொடுக்கப்படுகிற செய்தி இதுதான். தேவனே நம்முடைய ரட்சிப்பு. தாவீதும் இந்த சத்தியத்தை அறிக்கையிட்டார். ஏனென்றால் தாவீதும் ஒரு பயங்கரமான பாவத்திற்குள்ளே விழுந்தார். ஆனால் அந்த பாவத்திலேயே அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கவில்லை. அவருக்கும் ஒரு இரட்சகர் தேவை. சங்கீதம் 62:2 என்ன எழுதியிருக்கிறார்? கவனிங்கள், வாசிக்கிறேன். சங்கீதம் 62:2 அவரே என் கன்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலமுமானவர், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. பிரியமானவர்களே, ரட்சிப்பு என்பது ஏதோ நீங்கள் பையிலே வைத்திருக்கும் ஒரு காசை போல எந்த நேரம் வேண்டுமென்றாலும் அது தொலைந்து போகலாம் என்பது போல அல்ல. தேவனே நம்முடைய ரட்சிப்பு. இன்று இயேசு கிறிஸ்துவே நம்முடைய ரட்சிப்பு. ஒன்று, நீங்கள் அவரை பெற்றவர்களாய் இருக்க வேண்டும், அல்லது உங்களுடைய வாழ்க்கையிலே அவர் இல்லாத ஒருவராய் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்க வேண்டும். ஒன்று, உங்கள் பாவத்தின் தண்டனையை அவர் ஏற்றுக்கொண்டு விட்டார் என்று நீங்கள் நம்ப வேண்டும். அப்படி இல்லை என்றால் நீங்கள் அவரை புறக்கணிக்கிற ஒருவராய் இருக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் இடைப்பட்ட ஒரு நிலைமையிலே நீங்கள் இருக்க முடியாது. ஒன்று, நீங்கள் அவருக்கு அருகிலே இருக்கிறீர்கள், அல்லது அவருக்கு எதிராக இருக்கிறீர்கள். அப்போஸ்தலர் நடபடிகளின் புத்தகம் 4:12 மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு அவருடைய நாமமே இல்லாமல் வேறொரு நாமமும் கட்டளையிடப்படவில்லை. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபின் காலங்களிலே வாழ்ந்த யோபு இந்த வெளிச்சத்தை கண்டவராய் இருந்தார் என்பது ஆச்சரியமானதாய் இருக்கிறது. பிரியமானவர்களே, நீங்கள் எவ்வளவோ காலமாக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டே இருக்கலாம். ஆனால் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையிலே பூரணமாக இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அல்லது நீங்கள் மீட்கப்படும்படியாக, ரட்சிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக ஏதாவது செய்யலாம் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறீர்களா? நம்முடைய சொந்த பலத்தினாலோ நம்முடைய சொந்த ஞானத்தினாலோ நாம் எதையுமே சம்பாதிக்க முடியாது. இயேசு கிறிஸ்து நமக்காக சம்பாதித்து வைத்திருக்கிற பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் நம்மை தாழ்த்தி அவருடைய கரத்திலே இலவசமாக பெற்றுக்கொள்ள முடியும். அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை நீங்கள் பெற்றிருப்பீர்கள் என்றால் அவருக்கு ஸ்தோத்திரம். இல்லை, அதை குறித்து எனக்கு புரியவில்லை என்று சொல்வீர்கள் என்றால், கிறிஸ்து தரும் ரட்சிப்பை குறித்து நீங்கள் மேலும் தெளிவாக புரிந்து கொள்ள உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் வாஞ்சியுள்ளவர்களாக இருக்கிறோம். இயேசு தரும் ரட்சிப்பை குறித்து மேலும் அறிந்து கொள்ள விரும்புகிறேன் என்று சொல்கிறவர்கள் தயங்காது எங்களோடு தொடர்பு கொள்ள உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். அன்பர்களே, இன்று நாம் கற்றுக்கொண்ட சத்தியங்களை சற்று ஞாபகப்படுத்திக் கொள்வோமா? யோபு தன்னுடைய நண்பர்களை பார்த்து வியாதியை கண்டுபிடிக்க முடியாத வைத்தியர்கள் என்று குற்றம் சாட்டுகிறார்.
யோபுவின் நண்பர்கள் யோபுவிடம் இரகசியமான ஒழுக்கக்கேடான ஒரு பாவம் இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனால் யோபு அப்படிப்பட்ட எந்த ஒரு பாவமும் செய்யவில்லை. எப்பொழுது ஒரு மனிதன் தேவனுக்கு முன்பாக நான் நீதிமான் என்று வாதாடுகிறானோ அந்த வினாடியே அவன் எல்லாவற்றையும் இழந்து விடுகிறான். நண்பர்களே, பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் நமக்கு கொடுக்கப்படும் செய்தி தேவனே நம்முடைய ரட்சிப்பு. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. என் கிருபை உனக்கு போதும், பலவீனத்திலே என் பலம் பூரணமாய் விளங்கும். 2 கொரிந்தியர் 12:9.